ஆஸ்ட்ரோவிட்டின் துலா ராசி துலா லக்னக்காரர்களே, அன்பு வணக்கம். துலா லக்னக்காரர்கள் துலா ராசிக்காரர்களுக்கு மே மாதம் 15ஆம் தேதி 2025 இந்த வருடத்தில் ஸ்ரீ குரு பகவான் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீரிய விஜயஸ்தானத்திற்கான அதிபதி, 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வம்பு வழக்குகள், நோய் நொடிகள், வெளியிலிருந்து வரக்கூடிய தனம், இதற்கு அதிபதி. அவர் இத்தனை நாள் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசி மண்டலத்தில் வீற்றிருந்தார். இப்போ அவர் மிதுன ராசி மண்டலத்தில் வலம் வரப்போகிறார். அடுத்த ஒரு வருடத்தில் ஜூன் 2, 2026 வரை மிதுன ராசி மண்டலத்தில் வீற்றிருக்கிறார். குரு பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு அறிவு, ஞானம் இதுதான் நமக்கு தெரியும். ஆனால் உங்கள் ராசி மண்டலத்தை ஆள்வது யார்? அசுர குரு என்று சொல்லக்கூடிய சுக்கிராச்சாரியார். இப்போ சுக்கிராச்சாரியார் ஆளக்கூடிய இடத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். மிதுன ராசி மண்டலத்திலிருந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய துளாராசி மண்டலத்தை அவர் பார்வையிடுகிறார். அப்போ இந்த துளாராசி மண்டலத்தை அவர் பார்வையிடும் பொழுது கண்ணுக்கு தெரியாத ஞானம், அறிவு, தெளிவு, மனதில் இருந்த பயம் நீங்குதல், வாழ்க்கையினுடைய அடுத்த விஷயத்தை கற்றுக்கொள்ளுதல், முன்னேற்ற பாதையில் செல்தல், அதாவது உங்களுடைய மூதாதையர்கள் கிட்டக்கிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அதாவது அவர்களுடைய அறிவு பொக்கிஷம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த குரு பகவான் நம்மளுக்கு செட் ஆகாதவர், அவரை பற்றி ஏன்பா இவ்வளோ நம்ம ஏற்றி சொல்கிறோன்னா, குரு பகவானுடைய பார்வைக்கு பலம் இருக்குது. அப்போ குரு பகவானுடைய பார்வைன்னு சொல்லும் பொழுது அந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய துலா ராசி மண்டலத்தில் இருக்கிறதுனால தான் துலா லக்னக்காரர்கள் துலா ராசிக்காரர்களுக்கு அறிவு, ஞானம் இதெல்லாம் கிடைக்கும். நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும். அப்போ படிக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும், நல்லா படிப்பாங்க, அறிவு இருக்கும், ஞாபக சக்தி இருக்கும். ஞாபக மறதின்னு இத்தனை நாள் இருந்தது, அதை மாறி ஞாபக சக்தி வருது. வீரம், வித்து, நம்மளுடைய விஜயத்தை கொடுப்பதற்கான தைரியம் இதெல்லாம் அதிகப்படும். சகோதரர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள், சகோதரர்களுடைய வளர்ச்சி இது கிடைக்கும். இளைய சகோதர சகோதரிகளுக்கு நடக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் நடக்கும். இத்தனை நாள் அதெல்லாம் தடைப்பட்டிருக்கும், அதெல்லாம் நடக்கும். மிக முக்கியமாக இந்த கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக குடும்ப விருத்தி, குடும்ப வளர்ச்சி இல்லாமல் கஷ்டப்பட்டீங்க, தனம் இல்லாமல் கஷ்டப்பட்டீங்க, அவர்களுக்கு ஒரு மாறுதல் உண்டு. இத்தனை நாள் சொத்துக்களில் பிரச்சனை இருந்தது, அதாவது நம்மளுடைய மூதாதையர்கள் சொத்துக்கள் நம்மளுக்கு வராமல் இருந்தது, அந்த பிரச்சனைகள் இருந்தது, அது மாறும். சொத்துக்கள் வந்து சேரும். அப்போ சொத்துக்கள் மூலமாக லாபங்கள் உண்டு. அப்போ பெரியவங்க கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய அறிவு, ஞானம் இதுவும் வந்து சேர்கிறது. மேல் படிப்பு படிக்கிறவங்க, ப்ரொஃபஷனல் டிகிரி பண்ணுறவங்க சக்ஸஸ் பார்ப்பாங்க. மிக அதிகமாக, மிக பிரம்மாண்டமாக யோசிப்பாங்க. அந்த யோசிக்கிறது அவங்களுக்கு முன்னேற்றத்தையும் வெற்றியையும் தரப்போகிறது. அதில் தைரியமாக செய்து, போட்டி பந்தயங்களில் தைரியமாக கலந்து கொண்டு, போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவது மாத்திரமல்லாமல் அனைவரையும் பிரமிப்புக்குள்ளாக்கப் போகிறீர்கள். ஆனால் 9ஆம் இடம்னு வந்ததுமே நீங்கள் எல்லாரும் பயப்படுற ஒரே விஷயம் என்னென்னா, ஓடிப்போனவனுக்கு 9ர குரு, வேலை போயிடுமோ, வேலை ஏதாவது ஆயிடுமோங்கிற ஒரு பயம் இருக்கும். அப்போ இதே துலா லக்னக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் கடந்த 2-3 வருஷமாக வேலை இல்லாமல் இருந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, வேலை இழந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, வேலை கிடைச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதனால் 9ஆம் இடத்திற்கு அவர் வந்ததுமே உங்களுடைய வேலையை எடுத்துருவார்னு நினைக்காதீங்க.
இப்போது அவர் உங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்யூஷன் பவரை கொடுக்குறார், நல்ல ஒரு ஞானத்தை கொடுக்குறார், நல்ல ஒரு வித்தியை கொடுக்குறார். இந்த இடத்துல நீங்கள் தான் என்ன செய்கிறீங்கன்னா, உங்களுக்கு அறியாமலேயே உங்களுக்கு ஒரு சின்ன வித்யா கர்வம், தலகணம் வந்துடும். அப்போ நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வீங்க, உங்களுடைய பாஸ் கிட்டக்க, உங்களுடைய டீம் லீடர் கிட்டக்க, இல்லை உங்களுடைய சூப்பர்வைசர் கிட்டக்க நீங்கள் பேசும் பொழுது உங்களுடைய இந்த ஆட்டிடியூடுன்னு சொல்லுவாங்க, நம்ம என்ன செய்கிறோம், நம்ம கவனித்து செய்கிறோமா இல்லையா, அதெல்லாத்தையும் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. முகத்துக்கு நேராக பேச ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுதான் உங்களுடைய வேலைக்கு பிரச்சனையே தரும். குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க, எத்தனையோ மருந்துகள் மாத்திரைகள், வீரியம் இல்லாமல், வித்து இல்லாமல், வித்தினுடைய வளர்ச்சி இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு சுப செய்தி உண்டு, குழந்தை பாக்கியம் உண்டு, சந்தான பிராப்தி உண்டு. இருந்தாலும் நீங்கள் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் போயிட்டு இருக்கிறவங்க அதை கண்டினியூ பண்ணுங்கள். புதுசாக இந்த ஐவிஎஃப், ஐயுஎஃப் இது மாதிரியான விஷயங்களுக்கு போகிறவங்க தயவு செஞ்சு கணவன் மனைவி அவங்களுடைய இருவருடைய ஜாதகத்தையும் சரிவர பார்த்து கொண்டு நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டினுடைய விஷயத்தை செய்யலாம். பண விரயத்தையும் நேர விரயத்தையும் தடுக்கலாம், மன உளைச்சலை கட்டுப்படுத்தலாம். ஏன்னா எப்பயுமே நமக்கு சில விஷயங்கள் தெரியும். உங்களுடைய பிரச்சனை என்னென்னா, நீங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிட்டீங்க, எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி எல்லாத்தையும் செய்வீங்க. நீங்கள் எல்லார்கிட்டையும் அட்வைஸ் கேட்குற மாதிரி கேட்பீங்க. ஆனால் அதெல்லாம் எடுத்துக்குவீங்களா அப்படின்னா எடுத்துக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டத்துக்கு தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. சில முக்கியமான தருணங்கள், சில முக்கியமான நேரங்களில் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை, உங்களுக்கு வித்தை கற்றுக் கொடுத்தவங்களுக்கு, அவங்கக்கிட்ட கொஞ்சம் போய் கேளுங்க, அவங்க அட்வைஸை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். நீங்கள் அதை செய்யாமல் விட்டால் தான் பிரச்சனை. அடுத்தவங்க கிட்டக்க நம்மளுடைய ஞானத்தினுடைய வெளிப்பாடை காமிக்கும் பொழுது, நம்மளுடைய அறிவினுடைய வெளிப்பாடை காமிக்கும் பொழுது அடுத்தவங்க கிட்டக்கும் அட்வைஸ் வாங்கிட்டு அதை செயல்படுத்த வேண்டும். சும்மா போய் கேட்கறது மாத்திரம் இல்லாமல் செயல்படுத்த வேண்டும். சில முக்கியமான தருணங்களில் நீங்கள் அட்வைஸே கேட்கறதில்ல. ஒரு முக்கியமான டிசிஷன், உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான டிசிஷன் எடுக்கணும், ஆனால் நீங்கள் அட்வைஸே கேட்க மாட்டேன்றீங்க. ஏன்னா இப்போ பாருங்கள், புது காதல் மலரும், புதுசாக லவ் பண்ணுவீங்க. அதே மாதிரி யாராவது உங்கள்கிட்ட கண்ணை கசக்கிட்டு நிற்பாங்க, ரொம்ப அர்ஜென்ட்டாக பணம் வேணும், 5000 ரூபா வேணும், 10,000 ரூபா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டம், அப்படியே கதறி அழுகுற மாதிரிலாம் உங்களுக்கு கேட்பாங்க. உங்களுக்கே தெரியாமல் வச்சு ரொம்ப கஷ்டப்படுறான் பாவம்னு சொல்லி கொடுப்பீங்க. அந்த பணம் திரும்பி வரவே வராது, நீங்கள் தான் ஏமாறுவீங்க. இப்போ அதுவும் நடக்கும் இந்த வருஷம். அப்போ வீண் பகை வரும். அதுக்கும் குருவுக்கும் காரணம் இல்லை, நீங்கள் தான் உங்களை மாற்றிக்கணும். அப்போது இந்த குரு பயிற்சி புதிய காதல், புதிய நட்பு, புதிய வளர்ச்சி, வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு இன்ட்யூஷன் பவர், நல்ல ஞானம், நல்ல அறிவு, நல்ல தெளிவு, நல்ல வீரியம், விஜயத்தை கொடுக்கக்கூடிய வீரியம், சந்தான பாக்கியம், இதெல்லாம் கிடைக்கும். தலகணம், பேசும் பொழுது எச்சரிக்கையாக பேசாமல் போகிறது, எல்லாம் தனக்கு தெரியும்னு சொல்லக்கூடிய ஆட்டிடியூடு, இதை நீங்கள் மாற்றிக்கணும். இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஆஸ்ட்ரோவெட்டின் அன்பு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.